ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லீவுடைய அப்பா வந்து இன்றைக்கி நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. எதுக்குன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம லீக்கும் என்கேஜ்மெண்ட் அங்கே போகிறதுனால கேக் வாங்குறதுக்காக வந்திருக்க. இப்போ மருமகளோட கையில் குட்டி ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இந்த கஞ்ச பையன் உனக்கு ஒரு நல்ல ரிங்கு கூட வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னமும் வந்திருக்கானா பாரு, இவனுக்கு கல்யாணத்தில் பொறுப்பே இல்லைம்மா, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே லீ கரெக்டாக வந்துடுறான். அப்பா மண்டமலே வைக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, என்கேஜ்மெண்ட் கேக்கு வாங்க வர சொன்னா இவ்வளோ லேட்டாவா வருவ அப்படின்னு சொல்லிட்டு மண்டமேலேயே போட, இப்படியே வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் என்னமோ வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு மட்டும் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்ல, அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. லூசுங்களா, கல்யாணம் பண்ணுறீங்களா இல்லைனா என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம், எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க, எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லீவோட அப்பா சொல்கிறாரு. லீக்கெலாம் ரொம்ப குஷியாயிடுது, அப்பாவே செலவு ஏற்றுக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கல்யாணோட ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டு இருக்குது நல்லபடியாக. இப்படியே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸை தான் கட்டுறாங்க. காலையில் ஏதோ அவசர மீட்டிங் சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜர் இவங்களெல்லாம் மீட்டிங் ஹாலுக்கு கூப்பிட, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்டை வந்து இதை ட்ரேடிங் கம்பெனி சிஇஓவோட சேர்ந்து பண்ண போகிறோம், இதில் நீங்கள் 3 பேரும் முக்கியமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவின் பேரை சொல்லிட்டு, கவின் உள்ளவங்க சிஇஓ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின்க்கெலாம் சண்டால பாவி இவனா, இவன் கூட மனுஷன் வேலை செய்வானா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இங்கே வந்து நம்ம ஹீரோ ஷேக்கன்லாம் கொடுத்துட்டு உங்களோட வேலை செய்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சாரி மேனேஜர், எனக்கு இந்த டீமோட வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நம்ம ஹீரோக்கெலாம் என்னடா இவ இவ்வளோ ஸ்டெப்புனாக இருக்காளே, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே மேனேஜர் திட்டுறாங்க, இங்கே பாரு இந்த ஆஃபீஸ்க்கு நான் தான் மேனேஜர், சிஇஓ தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க, உனக்கு வேலை வேணுமா வேணாமா, ஒழுங்கு மரியாதையை உட்காந்து அவர் கூட வேலை செய்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயின் உட்காடுறாங்க. இப்படியே லிஃப்ட் வந்து கிளம்புது. அப்போ நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க லிஃப்ட்டுக்கு. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக எடுத்து இவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடி பின்னாடி மெதுவாக நைஸாக நகண்டு போக, நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணிவிட்டு பின்னாடியாக போகிற இருடி அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் பின்னாடி ரொம்ப நெருக்கமாக வராரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, போதும் இதோடு நிப்பாட்டிக்கோங்க, ஆஃபீஸில் யாரும் இல்லாதப்போ என்கிட்ட நீங்கள் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கெலாம் என்னடா இவ சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்க, சுற்றி இருக்க எல்லாருமே கேவலமாக பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. இந்த பிள்ளைக்கிட்ட ஏதோ தப்பாக நடந்திருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே அவமானமாக போகுது. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு வருதே கோவம். பிடிச்சி உள்ளே இழுத்து, என்னடி பண்ணிகிட்ருக்க, ஓவராக தான் உன் லிமிட்டை கிராஸ் பண்ணுற அப்படின்னு கத்த, நம்ம ஹீரோயின் வந்து அந்த லிஃப்ட்டில் ஒரு அலாரம் பட்டன் இருக்கும், அதை அமைக்க விட்டுறாங்க. அந்த சிக்னல் போகுது, லிஃப்ட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்படியே இவங்க ஒரு பக்கம், ஹீரோயின் ஒரு பக்கம் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட, டே பொறுக்கி வந்தோடனையும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ண ஒன்றும் வரல, நான் என் ஒர்க்காக தான் வந்திருக்கேன், தேவையில்லாமல் நீ தான் எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கமாக பேசி இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க, நீ உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்த, டக்குன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வழி இல்லாமல் வெளியே போக, நம்ம ஹீரோயின் விடுற மாதிரியே இல்லை, ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நில்லடா, உன் ஃப்ரெண்டு என்னடா பெரிய இவன் நினப்பா அவனுக்கு, என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கான், சரி அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என்னன்னா என் பாய் ஃப்ரெண்ட் என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கே இப்போ தான் தெரியுது அசிஸ்டன்ட் பையன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு ஆயிட்டா நான் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னடா நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன், நான் கல்யாணம் ஆக போகிற பொண்ணு, என்கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, உன் சில்மிஷத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அப்படியே உடஞ்சி போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்படியே மறுநாள் பிடிச்சி அசிஸ்டண்ட்டை பிடிச்சி வெளுத்து கட்டுறான் ஃப்ரெண்டை, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, உன்னை எவன்டா போய் என் ஆள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தப்பு தப்பாக சொல்ல சொன்னது, போதும் நீ என் கூட இருந்து பைத்தியம் பிடிச்சிட்ட, சரி உனக்கு வேறு ஆஃபீஸில் வேறு ஒர்க் வச்சுருக்கேன், அங்கே போய் பாரு, என் கூட இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டை வந்து வேறு ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். இப்படியே வந்துட்டு நம்ம கோ இருக்கா இல்லையா, அவள் தங்கச்சியை போய் மீட் பண்ணுறப்போ கோவோட தங்கச்சி சொல்கிறா, இங்கே பாரு நீ சொந்தமாக ஒரு வேலைக்கு போ, நீ வேலைக்கு போனதுக்கப்புறமாவது அவருக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும்க்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நீ கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்தால் இருக்கும், நீ பிடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே இவ யோசிக்கிறா.
இந்த பக்கம் ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின பார்த்தா, நம்ம ஹீரோ வேணும்ட்டே போய் நம்ம ஹீரோயினை இடிக்க, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்து குடுக்க, மண்டையும் இடிக்க, இப்படின்ற பயங்கர சேட்டை நம்ம ஹீரோ பண்ணிட்டுருக்கான் நம்ம ஹீரோயின்ட்ட. இப்படியே மீட்டிங் எல்லாம் நடக்குது. அந்த ப்ராஜெக்ட்ட ரொம்ப தீவிரமா வேலை செய்றாங்க. நைட்டு கூட போகாம வேலை செஞ்சுட்ருக்கப்போ, நம்ம ஹீரோயின பார்க்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டா தெரியிறாளா, அதனாலயே நம்ம ஹீரோ வந்து மீட்டிங் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே வாங்க உங்க எல்லாருக்கும் நானே டின்னர் பார்ட்டி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுறா வீட்டுக்கு. ஃப்ரெண்டுக்காரி திட்டுறா, "என்னடி பண்ணிட்டுருக்க? நம்மளுடைய பாஸ் கூப்பிடுறாரு இல்லையா? அவர அவமதிக்கிற மாரி ஆயிடும். வந்து ஒழுங்கா சாப்பாடுக்கு வா, டின்னருக்கு வா" அப்படின்ற மாரி கூப்பிட்டா, "எனக்கு வேணாண்டி. அவன் என்கிட்ட வம்பு பண்றதுக்காகவே என்ன கூப்பிடுவான்" அப்படின்ற மாரி சொல்ல, எல்லாரும் திட்டுறாங்க. பாஸ வந்து மதிக்காம இப்படி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டேவே அப்படின்னு சொன்னோனே, வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் போறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்க, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பேர சொல்லி எல்லாரும் சியர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோக்குள்ளுக்குள்ள செம்ம காண்டா இருக்கு. இப்படியே வந்து கூட வேலை செய்ற பொண்ணு வேற, "உங்கள மாரி ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும். உங்களுக்கு புக்கேலாம் எவ்ளோ அனுப்பியிருந்தாரு பாருங்க. செம்ம ரொமான்டிக்" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, அந்த கஞ்ச பிசுனாரியாவது அனுப்புறது அது. இவன் தானே அனுப்பி வச்சான் அப்படின்ற மாரி யோசிக்க, இங்க நம்ம ஹீரோக்கு போதை புத்தி போயி என்ன செய்றோன்னே தெரியாம மாத்தி மாத்திலாம் அந்த மாரி ரொமான்டிக்காலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோவ ரொம்ப குடிக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றான், "குடிக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. என்ன வந்து நம்ம ஹீரோயின் தான் கொண்டு போய் வீட்ல விடணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. இவன் ஏதோ ஒரு பிளான போடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் தப்பிச்சோம் பொழச்சோன்னு கிளம்பி போக, "ஏய் நான் இப்ப தானே சொன்னேன், நீ தானே கூட்டிட்டு போய் விடணும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன போயிட்டுருக்க?" அப்படின்ற மாரி இவன் போதையில உளர, எல்லாரும் பாஸ நீங்க தான் கூட்டிட்டு போணும்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ கொண்டு போய் கார்ல ஏத்தி உட்கார வச்சா, அவன் படாத பாடுபடுத்துறான். "என் டார்லிங், என் செல்லக்குட்டி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க, இவளுக்கு போதும் போதும்ன்னு ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல என் வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலேயே போய் உட்காந்துக்கிற, இவளுக்கு வீட்டு வந்துருச்சு. ஆனா கூட்டிட்டு போக ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த டிரைவர கூப்பிட்டா, "நான் கேப் டிரைவர், நான்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன்னு" சொல்லி விட்டுட்டு போக, நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, "அவ்வளோதான் உன்ன கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். நீ நீ இப்படியே கெட. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பார்க்குறா. இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல. நான் என்னதான் பண்ணுவேன் கடவுளே! அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி பொழச்சு போகுதுன்னு சொல்லிட்டு நைஸா அவ பாக்கெட்ல கைய விட்டு, சாவி எங்க இருக்கு அப்படின்ற மாரி எடுத்துட்டு, கஷ்டப்பட்டு வீட்ட தொறந்து இவன ஏதோ துணி மூட்டைய தூக்கிட்டு போற மாரி தர தரன்னு இழுத்துட்டு போய் சோஃபா பக்கத்துல போடுறா. "என்ன வெயிட் இருக்கான்டா அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவ எடுத்து சோஃபால போட, நம்ம ஹீரோவும் வந்து வரவே மாட்டேங்கிறான். ரொம்ப அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மேல பொத்துன்னு நம்ம ஹீரோ விழுந்து முடிய புடிச்சு இழுத்து வேற ஹக் பண்ணிக்கிற, "டேய் என்ன பாடா படுத்தாதடா, என்னை விட்டு தொலடா" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போலான்னு சொல்லி பார்க்குறா. கைய சரியா வச்சு விட்டுட்டு, இவன் டக்குனு புடிச்சு கிஸ் பண்ண, "அட பாவி பொறுக்கி பயலே! அப்பனா இவ்வளவு நேரம் நீ வந்து கான்ஷியஸா தான் இருந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டு கிளம்புறா. இப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட காலையில ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. அவ சொல்றா, "இங்க பாருடி இந்த கோ வந்திருக்கா. ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருப்பா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போய் கோ தனியா பேசுறா. என்னன்னா நம்ம கோ வந்து ஒரு வேலையில சேர்ந்திருக்கா. இது மாரி வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ற வேலை தான். இப்போ வந்து நம்ம கோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு ஃபேவர் கேட்குறா. இந்த மாரி, "உன்னோட கல்யாணத்த வந்து நானே ஆர்கனைஸ் பண்றேன். உனக்கு வீடெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வித்துருக்கேன் இல்லையா? எனக்கு இந்த ஃபேவர் மட்டும் பண்ணு" அப்படின்ற மாரி இவ கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்ல. இவளுக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். சீனியரா வேற போயிட்டா. அதனால ஓகேன்ற மாரி சொல்ல, ஆனா வந்து நம்மளுடைய ஐஷு மட்டும், "ஏம்மா உன் ஆள தட்டிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு பயமா? அதனால இவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியா?" அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கோ வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி வந்து கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்ற மாரி சொல்றா. இப்படியே கோவோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு, "எங்கள் அக்கா ஒரு வேலையை தேடிக்கிட்டா, புது வேலைய. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்க, போஸ்ட் போட்டிருக்கா" அப்படின்ற மாதிரி சொல்ல, போஸ்ட்டை பார்த்தா நம்ம ஹீரோயினும் கோவும் இருக்கிற மாதிரி போஸ்ட் போட, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இப்படியே வந்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக, இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயினையும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்ச கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லீக்கு வந்து அவங்களுடைய அந்த சிஇஓ கிட்டேருந்து கால் வருது. "கொஞ்சம் பாருக்கு வான்னு" சொல்லிட்டு, அதுவும் மிட் நைட் ஒரு 1:00 போல வர, நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆறா. "என்னப்பா இது? மிட் நைட்ல என்ன வேலை இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய் ஏதோ வேலை விஷயம்ப்பா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சமாதானப்படுத்திட்டு கிளம்புறான். அங்க பார்த்தா அந்த சிஇஓ பார்ல நல்லா சரக்கு அடிச்சுட்டு இருக்க, "லீவ் வந்தோனே வா வா வா, உனக்கு ஒரு நல்ல விஷயம், குட் நியூஸ் இருக்கு" அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம லீய வந்து இன்னும் வந்து ப்ரொமோஷன் குடுத்து ஹை போஸ்ட்டுக்கு ஆக்கியிருக்காங்க. ஷெங்காய்க்கு வந்து ஒரு 8 மந்த் வந்து அவன் வந்து ட்ரெய்னிங்க்கு போணும்னு சொல்ல, "இந்த மாரி நீ வந்து மேனேஜர் ஆயிட்ட" அப்படின்ற மாரி சொல்லி எல்லாரும் சியர் அப் பண்றாங்க. அவனும் ரொம்ப ஹேப்பியா இருக்கான். நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு பார்த்தா, இவன் இன்னும் வரலையா அப்படின்னு நினைச்சிட்டு வெளிய போறா. இவன் என்னமோ வந்துட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்காக சமைச்சிட்ருக்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவன் எந்த ஜென்மத்திலயும் சமைச்சது கிடையாதே! புதுசா என்ன நம்மளுக்கு சமைக்கலாம் செய்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ சமைச்சேன்னா எனக்கு சந்தோஷம் தான் வரணும். ஆனா உன் மேல சந்தேகம் தான் வருது. எப்பயுமே நீ இப்படி பண்ண மாட்டியே! உனக்கு என்ன தேவை இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லு. என்ன நடந்துச்சு நைட்டு?" அப்படின்ற மாரி கேட்க, இவன் ஷெங்காய் போற விஷயத்த சொல்லாம நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து மறைக்கிறான். ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய கோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு சொல்றா, இந்த மாரி வந்து "உன்னோட வெட்டிங் கவுன நீ வந்து சூஸ் பண்ண வா" அப்படின்னு சொல்றப்போ, உன் ஆள கூட்டிட்டு வான்ற மாரி சொல்ல, இங்க லீ கிட்ட கேட்டா, "எனக்கு நெறைய ஒர்க் இருக்கு. அதனால வர முடியாது. நீ வந்து போய் என்ன வேணுமோ உனக்கு சூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி இங்க லீ சொல்றப்போ, அங்க வந்து கோ சொல்றா, "சரி ஓகே. நீ மட்டும் வா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஓகே வரேன் ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து நம்மளுடைய கோவோட போஸ்டர் நம்ம ஹீரோ பார்க்குறான். கோ வந்து என் ஃபர்ஸ்ட் கிளையண்ட்க்கு நான் கவுன் வந்து சூஸ் பண்ண போறேன். வெட்டிங் கவுன் அப்படின்ற மாரி போஸ்ட் போட்டிருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டிருக்கா. பயப்படுறா. கோ வந்து இதெல்லாம் ஃப்ரீ தான் ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டிங் கவுன காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னப்பா இது ரொம்ப ரிவீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து ட்ரை பண்ணு இது நல்லாருக்கும். என் ஆளுக்கு கூட இது மாரி அரைகுறையா இது மாரி போடுறது சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அவனுக்கு பிடிக்காதா? அப்பனா கண்டிப்பா நான் இத ட்ரை பண்ணியே தீருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த கவுன வாங்கிட்டு உள்ளக்க போறா. அப்போ வந்துட்டு திரும்ப நம்ம கோ வந்து அவளோட இன்ஸ்டாவ செக் பண்ணா, நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கத பார்க்குறா. பரவாயில்லையே! ரொம்ப ஸ்பீடா பார்க்கறானே நம்மளோட இன்ஸ்டாகிராம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஓடோடி வந்திருக்கான். தன்னுடைய காதலிக்காக இங்க வந்துட்டு ஹீரோயின் பேர சொல்லிட்டு அவங்க வெட்டிங் கவுன் வாங்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்டா, ஆமான்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போறான் மேல. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அழகா வெட்டிங் கவுன் போட்டுட்டு அப்படியே அந்த தரை நீங்கிது. நம்ம ஹீரோயின பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கே ஒரே ஷாக்கு. இவன் எங்கேருந்துடா வந்தான்னு சொல்லிட்டு. "இப்ப என்ன? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? எதுக்கு இப்படி பார்க்குற?" அப்படின்ற மாரி கேட்க, "இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா உனக்கு க்ரூமா நான் தான் இருந்திருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதுதான் என் மனச ஏத்துக்கவே மாட்டேங்குடி" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி அப்படி பார்க்காத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முதல்ல நீ கிளம்புறியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "இவ்ளோ அழகா இருக்கிறப்போ உன்ன விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஸ்க்ரீன க்ளோஸ் பண்ணு. நானே போயிடுறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஸ்க்ரீன க்ளோஸ் பண்றாங்க. "இந்த லைஃப்ல உன்ன மிஸ் பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ என்னமோ ஹீரோயின் தன்னை விட்டு பிரிஞ்சு போற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, கோவ பிடிச்சு இழுத்து கொண்டுட்டு போறான். "இங்க பாரு உன் சுயநலத்துக்காக அவளோட ஃபீலிங்ஸோட விளையாடாதன்னு" சொல்ல, "என்ன கல்யாணத்துக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி குடுக்கறது கூட தப்பான்ற மாரி கேட்க, "இங்க பாரு நீ வந்து வேணும்ட்டு தான் அவள வந்து ப்ளே பண்றன்றது எனக்கு தெரியுன்ற" மாரி ஹீரோ சொல்ல, "ஆமா அவ ஜஸ்ட் ஒரு கவுன் வாங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சு புடிச்சு ஓடி வந்த. ஆனா என்னை எந்த விஷயத்துலயும் நீ கண்டுக்கிட்டதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் அழுதுட்டு போக, இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோ "நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொன்னத நினைச்சு ரொம்ப வந்து அதே திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்படி லீ வந்து வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இப்பதான் சொல்றான், "நான் ஷெங்காய் போறேன். இந்த மாரி மேரேஜ வந்து 6 மந்த்க்கு அப்புறம் வச்சுக்கலாமே" அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு பிடிச்ச மாரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் நான் போனேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஹை போஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் சேலரி நல்லா வரும். இனிமே நம்ம கஞ்சத்தனமா இருக்க தேவையில்ல" அப்படின்ற மாரி இவ பேச, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவன் வந்து முடிவ மாத்திக்கிட்டே இருக்கான். கல்யாண பொண்ணா தான் மனச தயார்படுத்திட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு தள்ளி வைக்கணும்னு சொல்றப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அது மாரி தான் நம்ம ஹீரோயினுக்கு. இவன் வந்து இப்படி பண்றனால தான் நம்ம ஹீரோ நல்லாவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயினோட மனசும் தடுமாறுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லீ தான். லீ ஒழுங்கா இருந்தாலும் இந்த ப்ராப்ளமே இல்ல. இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின பார்த்தத நினைச்சு, அவள மிஸ் பண்ணிடுவோமோ லைஃப்லன்ற மாரி பயந்துட்டு இருக்க. இப்போ வந்து இந்த லீ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் ரொம்ப க்ளோஸா போக, நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புடிக்கல. ஏன்னா, அவ கொஞ்சம் கோவமா இருக்கா. இவன் சமாதானம் கூட படுத்தாம ரொம்ப க்ளோஸ் ஆக வர, "உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ வந்து நான் ஒண்ணும் பொம்மை கிடையாது. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அத புரிஞ்சுக்கோன்னு" சொல்ல, "நான் எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "இங்க பாரு நீ வந்து இப்படிலாம் பண்ணாத. ஒரு வேளை பேபி ஃபார்ம் ஆயிட்டா என்ன செய்ய முடியும்னு" சொல்றப்போ, "பெத்துக்கலாம்" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, "எப்படி வயித்தோட வந்து மண்டபத்துல நின்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி திட்டி விட்டுட்டு, "என் பக்கத்துல வந்து" அப்படின்னு இவ சொல்லிட்டு இவ போய் படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் லீயும் அமைதியா இருக்கான். இப்படியே வந்துட்டு காலையில வந்து இந்த ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இங்க கிம் இருப்பான் இல்லையா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நம்ம ஐஷுவ பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவ பத்தியும், ஐஷுவ பத்தியும். ஐஷு தான் எல்லா தப்பும் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோயின் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. வாய மூடுறான்னு சொல்லிட்டு, "எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் கூட தப்பு பண்ணியிருக்கலாம்" அப்படின்ற மாரி 2 பேரையும் சேர்த்து பேச, நம்ம ஹீரோயினுக்கு வருதே கோவம். அங்க பெரிய சண்டையே நடக்க பாக்குது. அந்த இடத்துல ஒரு கப்பு கீழ விழுகுது. என்னன்னு பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோ தான் வேணும்ட்டுனே போட்டிருப்பான். நான் இங்கே தான்டா இருக்கேன் பார்த்து பேசுங்கடான்னு சொல்லிட்டு, இப்படியே வந்துட்டு "எனக்கு என் காதுல எதுவும் விழுகலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக, இங்கே ஐஷு வந்து கூப்பிட்றா. "உன்ன தான் தப்பா பேசுறான். அது என்னன்னு கேளுன்னு" சொல்ல, "ஐயய்யோ! இந்த பிரச்சனைக்குள்ள நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விலகி போக, "இங்க பாரு தப்பு பண்ணனால தான் அவனே ஒத்துக்கிட்டு அமைதியா போறான். இதுலேருந்தே தெரியலையா?" அப்படின்ற மாரி கிம்மு ரொம்ப வாய் நீளுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் வராங்க. வந்து கிம்ம பயங்கரமா திட்டுறாங்க. "என்ன சிஇஓ பத்தி ஆஃபீஸ்ல காசிப்பா? எவ்ளோ தைரியம் தான் நீ வந்து அவர அவமானப்படுத்தி பேசுவ? ஒழுங்கு மரியாதையா சாரி கேளு நீ பேசினதுக்கு அந்த 2 லேடீஸ் கிட்ட" அப்படின்ற மாரி சொல்ல, "இவளுகள்கிட்ட நான் கேட்க மாட்டேன்" அப்படின்ற மாரி மூஞ்சி திருப்புறான். "வேலை வேணும்னா கேளு" அப்படின்ற மாரி மிரட்ட, அதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட அவன் சாரி கேட்க, "பரவாயில்லடி உன் ஆள் பெரிய ஆளா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்றதோட இந்த எபிசோட் இங்க முடியுது.